அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கற்றாழையில இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். இந்த கற்றாழை பார்த்தீங்கன்னா, உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து, வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்றாழை ஜூஸை காலையில் அதுவும் வெறும் வயித்துல குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, நிறைய மாற்றங்கள் நம்மளுடைய உடல்ல வந்து நடக்குதுங்க. அப்படி என்ன மாதிரியான மாற்றங்களானது நிகழ்ந்தது அப்படின்றத பற்றியும், இந்த கற்றாழை ஜூஸை நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு மூலிகை. இது எல்லா இடத்துலையுமே வளரக்கூடிய ஒரு தாவரம் தாங்க. கற்றாழையை வீட்டுக்குள்ளேயும் வளர்க்கலாம். ஏன்னா ஆக்சினேட்டர் மற்றும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளோடு இருக்கிறதுனால கற்றாழையை நீங்கள் உள்ளுக்குள்ளே எடுக்கும் பொழுது ரொம்ப நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஸோ உள்ளுக்கும் எடுக்கலாம், வெளிப்புறமாகவும் நம்மளுடைய உடலை வந்து நல்லபடியாக வந்து பராமரிக்கும். கத்தாழை பார்த்திங்கன்னா உச்சந்தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நிறைய பராமரிப்புகளுக்கு நமக்கு உதவியாக இருக்குங்க. உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்த செய்யும். இந்த கற்றாழை சாறில் காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரும்பொழுது இன்னும் நிறைய நன்மைகளானது நமக்கு ஏற்படும். அதை பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு கற்றாழை வந்து சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கா? நீங்கள் கற்றாழை ஜூஸ் வந்து குடிச்சிருக்கீங்களா அப்படின்லாம் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கற்றாழை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பலன்களை நமக்கு வந்து கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கற்றாழை ஜூஸில் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய சரும பிரச்சனைகளுக்கு இது மிகப்பெரிய உதவக்கூடிய ஆயுர்வேத மூலிகை அப்படின்னு தான் சொல்லணுங்க. காலையில் அதுவும் வெறும் வயிற்றில் நீங்கள் கத்தாழை ஜூஸ் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எடை இழப்பை வந்து ஊக்குவித்து கொடுக்கும். கற்றாழை சாறில் பார்த்திங்கன்னா பாலிஃபினால்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் வெளியேற்றி உடலை உட்புறத்தை வந்து சுத்தமாக்க கொடுக்கும். உடலில் நச்சுக்கள் தேங்காமல் வெளியேறிச்சு அப்படின்னாலே செரிமான மண்டலம் சீராக செரிமான மண்டலம் நல்லா இயங்குச்சு அப்படின்னாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கவே இருக்காதுங்க. அதாவது ஊட்டச்சத்துக்களை எல்லாம் உறிஞ்சிரும். இதனால் உடல் எடையும் பார்த்திங்கன்னா விரைவாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் அலிவரா ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா கட்டுப்பாட்டோடு இருக்கும். கற்றாழை அப்படின்றது ஒரு சிறந்த மருத்துவ தாவரம். இது உடலுக்கு நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்குது. இந்த சோற்று கற்றாழைன்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழை நீரிழிவு நோயாளிகளுக்கு நிறைய நன்மை செய்யுதுங்க. இதில் இருக்கக்கூடிய லெக்டின்கள் மற்றும் ஆந்த்ரோகுயினோன்கள் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நீரிழிவு எதிர்ப்பு பண்புகளை வந்து பெற்றது. ஸோ இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸினுடைய அளவை பார்த்திங்கன்னா குறைக்க செய்யும். அதுவும் நீரிழிவு நோயாளிகளாக இருக்கீங்கன்னா தினமுமே அலிவரா ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா இது உடலில் இருக்கக்கூடிய ரத்த சர்க்கரை அளவை திடீர்னு வந்து குறைச்சிரும். ஸோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ சுகர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினோட அளவை கவனிச்சிக்கிட்டே வந்து இருக்கணும். பார்த்து எடுத்துக்கோங்க. கற்றாழை ஜூஸ் மலச்சிக்கலை வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மலச்சிக்கலால் அவதிப்படக்கூடியவர்கள் நிறைய பேர். முதல்ல குடல் அமைப்பை வந்து சிறப்பாக செயல்பட வைக்கணும். கற்றாழையை நீங்கள் தினமும் உணவில் சேர்த்துட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல மலமிளக்கியாக அது வந்து செயல்படுங்க. அதனால் கொஞ்சமாக காலையில் எழுந்தவுடனே வெறும் வயிற்றில் அந்த ஜெல்லை எடுத்து ஒரு 4-5 முறை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் எந்த ஒரு கசப்பும் இருக்கவே இருக்காது. அதை தினந்தோறும் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு ஒருக்கவாது நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்ல மலமிளக்கி உடல் சூட்டை வந்து தாராளமாக குறைக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இந்த கற்றாழை வந்து ஒரு அருமருந்துன்னே சொல்லலாம். அதாவது கற்றாழை சாறை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கற்றாழையில் இருக்கக்கூடிய விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா மலத்தை வந்து மென்மையாக்கி கொடுக்கும். ஸோ உடல் மலச்சிக்கலை எதிர்த்து போராட ஆரம்பிக்கும். காலையில் வெறும் வயிற்றில் எடுக்கிறப்போ உங்களுக்கு கண்டிப்பாக உணவு நல்ல ஜீரணிக்க ஆரம்பிக்கும். இதனால் குடல் இயங்கக்கூடிய நிலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சீராகவே இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் கற்றாழை ஜூஸை குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று பிரச்சனைகள் கூட சரியாக போகும். கற்றாழை ஜூஸை காலையிலே வந்து குடிக்கிறதுனால வயிறு அமிலங்கள் உணவு குழாய்க்குள்ளே நகரக்கூடிய ஒரு நிலையானது ஏற்படும். இது நெஞ்செரிச்சல், வயிற்று அசௌகரியம், வாய்வு, வீக்கம், செரிமானம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து சரி செய்யும். செரிமான மண்டலம் அதாவது பிரச்சனைகள் இல்லாமல் அமில வீக்கத்திலிருந்து தப்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் பயன்படுது. அதே போல் கற்றாழை ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய சருமத்துக்கு அவ்வளவு நல்லது. ஒருத்தங்களுடைய சருமம் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக நல்ல க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடியதான் அது கற்றாழை தான். கற்றாழை சாறு உடல் ஆரோக்கியம் போன்ற வெளிப்புற பூச்சிக்கும் நல்ல நன்மை கொடுக்கக்கூடியது. அதாவது உள்ளே எப்படி எடுத்துக்கும் பொழுது நமக்கு நன்மைகள் நடக்குதோ அதே மாதிரி வெளிப்பரப்புலையும் வந்து பயன்படுத்தலாங்க. சருமம், கூந்தல் இப்படி எல்லாத்துக்குமே கற்றாழை சாறு அதிகமாக வந்து பயன்படுத்தலாம். அழகு பொருட்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கற்றாழையினுடைய பயன்பாடு தான் அதிகமாக இருக்கும்.
அதே போல் கற்றாழை சாறு உள்ளுக்கு எடுக்கும் பொழுதுமே அது நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தான் கொடுக்கும். உள்ளுக்கு எடுத்துக்கிட்டாலுமே சரும பொலிவானது இருக்கும். அதே வெளியில் வந்து நம்ம பூசிக்கிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு சருமத்தில் நல்ல ஒரு பொலிவானது கிடைக்கும். சருமம் பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் இந்த கற்றாழையை நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது உடல் சூட்டால் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் நோயானது கண்டிப்பாக அது வந்து தீர்ந்து போகுங்க. கற்றாழை ஜெல்லை எடுத்து நீங்கள் ஒரு 7 முறை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. நிச்சயமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே அந்த கற்றாழை கொடுக்கவே கொடுக்காது. உடல் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட அது இந்த கற்றாழையை வந்து நீங்கள் எடுத்துக்கும் பொழுது சரியாக போகும். தினமுமே வந்து நீங்கள் கற்றாழையை ஜூஸாக தான் வந்து குடிக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அந்த கற்றாழையை நீங்கள் எடுத்து அப்படியே கழுவிட்டு கூட சாப்பிடலாம். இந்த சோற்று கற்றாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கற்றாழையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லு தாங்க அவ்வளவு நன்மைகளை வந்து கொடுக்குது. அதுவும் இந்த கற்றாழையை பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கும் பொழுது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்மை பிரச்சனைகள், பாலியல் ஆரோக்கியத்திற்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். குறிப்பாக விந்தணு உற்பத்தி, சரும பராமரிப்புக்கும் ரொம்ப உதவியாக இருக்குங்க. கற்றாழை உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் கண்டிப்பாக வெளியேற்றி கொடுத்துடும். ஸோ ஆண்களை வந்து கற்றாழையை வந்து பயன்படுத்தலாம். ஆனால் தாராளமாக ஆண்களும் கற்றாழையை வந்து பயன்படுத்தலாங்க. ஆண்களுடைய விந்தணுக்களுடைய உற்பத்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு கைகண்ட மருந்து அப்படின்னா அது கண்டிப்பாக கற்றாழை மட்டும்தான். இந்த கற்றாழை நீங்கள் எடுத்து சாப்பிடும் பொழுது உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்கும். கற்றாழையில் நிறைய வகைகள் இருந்தாலுமே கூட சோற்று கற்றாழை தான் நமக்கு உணவாக பயன்படுதுங்க. ரொம்ப சாதாரணமாக கிடைக்கும் இந்த சோற்று கற்றாழை. அதனால தான் எல்லாருமே வந்து பயன்படுத்துகிறாங்க. எல்லா கற்றாழைகளை விட செங்கற்றாழை அதிக மருத்துவம் கொண்டது. இருந்தாலுமே கூட இப்போ அதிகமாக அது வந்து கிடைக்கிறது கிடையாது. மற்ற கற்றாழை வகைகள் வந்து கிடைக்கிறது கிடையாது. அங்கொன்று இங்கொன்றுமா தான் இப்போலாம் கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த கற்றாழையை பயன்படுத்துகிறதும் கிடையவே கிடையாது. இந்த கற்றாழையை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். உடல் சூடு நிச்சயமாக வந்து தணியும். உடல் சூட்டை தணிக்கிறதுல கற்றாழைக்கு நிகர் கற்றாழை மட்டும்தான். வேறு எதுவுமே கிடையவே கிடையாது. எவ்வளோ பொருள் இருந்தாலும் சரிங்க. நம்முடைய சருமத்தை காக்கக்கூடிய நமக்கு உயிர் நண்பன், உற்ற நண்பன் அப்படின்னாலும் கற்றாழை தான் சொல்லணும். பெண்களுடைய கர்ப்பப்பை, தொடை எலும்புகள், இடுப்பில் இணையக்கூடிய பகுதியான அந்த கூபக உறுப்புகளில் வரக்கூடிய நோய்கள், ஆண்களுடைய விந்தணு உற்பத்தி எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த மருந்து அப்படின்னா அது கற்றாழை தான். யாரெல்லாம் உடல் பருமனாக இருக்குது குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கற்றாழை தாங்க. உடற்பயிற்சிக்காக நடக்கக்கூடியவங்களை விட உடல் பருமனை குறைக்கணும் அப்படின்னு நடக்கக்கூடியவர்கள் தான் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நிறைய பேர் நடக்கிறாங்க. அதனால தான் நடைப்பயிற்சிக்காக மக்கள் குவியக்கூடிய எல்லா இடங்களிலும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கற்றாழை ஜூஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு கடை இருக்கும். அந்த கற்றாழை ஜூஸ் வியாபாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா நடக்குது. காரணம் என்ன? நம்ம அந்த நேரத்தில் அந்த ஜூஸ் நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு நல்ல ஒரு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும். ஏன்னா நம்ம வாக்கிங்கும் போகிறோம், அதே டைமில் அந்த ஜூஸும் வந்து எடுத்துக்கிறோம். அப்படிங்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். கலோரி, கொழுப்பு எல்லாம் கரைக்கக்கூடிய சக்தி இந்த கற்றாழையில் இருக்குது. அதனால் இந்த கற்றாழை ஜூஸை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. கற்றாழை ஜூஸ் நீங்கள் வெளியில் கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி குடிக்கலாம். கற்றாழையை வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லை வந்து நல்லா கழுவணும். கழுவாமல் வந்து சாப்பிடக்கூடாது. கற்றாழை ஜூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணி சாப்பிடலாம். அப்படி உங்களால் ஜூஸாக குடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் கவலையே படாதீங்க. கற்றாழையை அப்படியே நல்லா கழுவிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளையில் இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து சாப்பிடுங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இந்த கற்றாழை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆண்கள், பெண்கள் அப்படின்ற எந்த பாகுபாடும் வேணாங்க. அலோவேராவை எல்லாருமே வந்து பயன்படுத்தலாம். நம்முடைய உடலில் நம்மளுடைய உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு நிறைய விஷயங்களுக்கு பயன்படுது. அதாவது இந்த கற்றாழை பார்த்திங்கன்னா ஆண்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. இது பார்க்குறதுக்கு தான் முள்வகை செடி மாதிரி தெரியும். ஆனால் கற்றாழையில் இருக்கக்கூடிய நன்மைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ரொம்ப ஏராளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆங்கிலத்தில் ஆலிவேரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சோற்று கற்றாழை செடியிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய அழகு சாதன பொருட்கள் தான் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா உலக அளவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏற்படக்கூடிய அலர்ஜியிலிருந்து நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது இந்த சோற்று கற்றாழைங்க. சோற்று கற்றாழையில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி நீங்கள் தெளிவாக இந்த பதிவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் சோற்று கற்றாழை சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தினம்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். ஸோ அந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஆரோக்கியமான தகவலை நீங்கள் பார்த்ததோட மட்டும் கண்டிப்பாக விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும்.
மீண்டும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.